அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆனால் போங்க பாஸ்டர், எங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது? இருக்கிற வெயில்ல இருக்கிற மகிழ்ச்சியே போயிடுங்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நெருக்கடிகள். முன்னாடியும் பிரச்சனை, பின்னாடியும் பிரச்சனை, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. இந்த மாதிரி பல நெருக்கடிகள், பல சூழ்நிலைகள். அப்படி ஒன்று நடக்குது, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, எந்த பக்கத்துலேயும் போக முடியல. வேதத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். முன்னேறியும் செல்ல முடியல, சரி பின்னாடி போயிடலான்னா பின்னாடியும் போக முடியல. முன்னாடியும் தடைகள், பின்மாறியும் தடைகள். முன்னேறியும் சொல்ல முடியல, பின்னேறியும் செல்ல முடியல. தேவனுடைய ஜனங்களுக்கு, கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சூழ்நிலை வந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். எகிப்து என்பது ஒரு பாவத்தின் தேசம், அது அடிமைத்தனத்தின் தேசம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாச்சு. மோசே என்கிற தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வனாந்திரத்தின் வழியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்தி வருகிறது. இவர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாங்க. பின்னாடி யார் துரத்துறா? பார்வோனின் சேனைகள். ஏன்னா இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் இவங்கள மாதிரி யாரும் ஹார்ட் ஒர்க்கர் கிடையாது. இவங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாவே போதும், 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடினமாக உழைப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் உழைக்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட அடிமைகளை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படியாவது திரும்பி கொண்டு வந்து நம்மளை அடிமைப்படுத்தணும்னு சொல்லி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் பார்வோனின் சேனை. இன்னொரு பக்கம் அப்படியே போய்கொண்டு இருக்கும் போது பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய செங்கடல் வந்துருச்சு. இப்போ இதே சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாச்சு, அதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவரை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ அதிலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? விடுவிச்சிட்டாரு. விடுவிச்சு ரட்சிப்பின் பாதையில் நித்தியத்தை நோக்கி ஒரு பிரயாணத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாருமே நம்ம எதை நோக்கி ஒரு பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? பரலோக வாழ்க்கையை நோக்கி. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அந்த வருகையில் ஆண்டவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இந்த பிரயாணத்தில் தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, விட்டு வந்த அந்த பார்வோனின் சேனைகள் ஒரு பக்கம் பின்தொடர்கிறது. முன்னேறி செல்ல விடாதபடிக்கு ஒரு செங்கடலும் வந்து மறித்து நின்று கொண்டிருக்கிறது. இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலையை பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி போனாலும் மரணம், பின்னாடி போனாலும் மரணம். பின்னாடி திரும்பிட்டா பார்வோனின் சேனைகள் வந்து என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க. அடிமைத்தனத்தில் ஒன்று கொண்டு போயிடுவாங்க, இல்லைனா கொன்றுவாங்க. இல்லை சரி முன்னாடி போயிடலாம், அவங்களுக்கு பயந்து முன்னாடி போயிடலாம் அப்படின்னா, முன்னாடி செங்கடல் ஓடிட்டு இருக்குது. அந்த செங்கடலை தாண்ட முடியாது, உள்ளே போனால் அதுலேயும் மரணம் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் எப்பெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இதுவரை செய்யாத ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதற்கான அடையாளம் தான் இது. நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் போராட்டம் அப்படி நினச்சிடக்கூடாது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் போராட்டம் வருவது நல்லது. ஏன்னா அப்போ தான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். என்ன நடந்துச்சு? தேவனை நோக்கி முறையிட்டார்கள். மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த செங்கடலை நீயே பிளந்திருப்பாங்கிறாரு. அவன் போய் செங்கடலை பிளக்கிறான். இரவு முழுவதும் ஒரு கீழ்காற்று வீசுகிறது, செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் அந்த எந்த செங்கடலை பார்த்து பயந்தார்களோ, இதுக்குள்ளே போயிட்டா மரணம் வந்துடும் நினச்சாங்களோ, இதோடு அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்களோ, அதையே கடந்து செல்வதற்கும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். எப்படின்னு பாருங்க. செங்கடலை பிளந்தாச்சு, தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? கரையை கடந்து அந்த செங்கடல் பிளக்கப்பட்ட அந்த கடலுக்குள்ளே நடந்து கரை சேர்ந்து விட்டார்கள். இப்போ என்ன நடக்குது? பார்வோனின் சேனை ஒன்று ஜெயிச்சாச்சு. இல்லை, முன்னாடி இருந்த அந்த செங்கடலை ஜெயிச்சாச்சு. இப்போ பின்னாடி இருக்கிற பார்வோன் சேனை வந்துட்டே தான் இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் வாக்கு தருகிறார், இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியரை இனி என்னைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க? பார்க்க மாட்டீங்க. ஒரு தடவை வேணால் திரும்பி பார்த்துங்க எகிப்தை. இதுக்கு மேலே நீங்கள் எகிப்தியர் என்ன பண்ண போகிறதில்ல, பார்க்க போகிறது இல்லைன்னு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தை நம்பி இவர்கள் ஜனங்கள் பிரயாணத்தை தொடர்ந்து செல்கிறார்கள். என்ன நடந்தது? செங்கடலுக்குள்ள யார் இருக்கிறா? பார்வோனின் சேனைகள் எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த செங்கடல்ல, பிளக்கப்பட்ட செங்கடல்ல வந்து அந்த பார்வோன் சேனை உள்ள வருது.
திரும்பவும் ஒரு கீழ்காற்று வீசுகிறது, ரெண்டாய் பிளந்த செங்கடல் அப்படியே மூழ்கடித்து விட்டு. அல்லேலூயா. இதுதான் சொல்லுகிறேன். எத்தனை பிரச்சனைகள், முன்னாடி பிரச்சனை பின்னாடி பிரச்சனை, எங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது இதுவரை செய்யப்படாத ஒரு அதிசயத்தை தேவன் உங்களுக்கு செய்வார். அந்த அதிசயத்தில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இமிடியேட்டான ஒரு ரெமெடி ஆண்டவர் கொடுத்துருவார். இமிடியேட்டான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவார். சடுதியாக தேவன் செய்வார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நாளிலும் நம்ம மத்தியில் பெங்களூர் பகுதியிலேருந்து வந்திருக்கிற சிஸ்டர் ரேணுகா சகோதரி தான் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் அவர்கள் மூலமாக செய்யப்படுகிற ஜெபம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால் ரொம்ப நாள் அவங்க நம்மளோடு கூட இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்களில் தான் நம்மளோடு வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மூலமாக தேவன் பேசுகிற அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே தேவன் அந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். நல்ல வார்த்தைகளாக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். தேவன் இந்த நாளிலேயே திரும்ப உங்களை பார்க்க அழைத்து வந்த கிருபைக்காக தேவனுக்கு நான் கோடி நன்றிகளை சொல்கிறேன். முதலாவது சங்கீதம் 12 சிஸ்டி எவ்வளோ ஒரு அருமையான ஒரு போதகத்தை போதிட்டாங்க. நிஜமா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல 6ஆம் அதிகாரம் பாருங்க, கர்த்தருடைய சொற்கள் மண்புகையில் 7 தரம் உருக்கி புறமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சொல் எப்படி இருக்குதா, ஒரு வெள்ளி ஒரு தங்கத்தை எத்தனை வாட்டி புறமிடுவாங்க, அது சுத்த தங்கமா இருக்கா, அது நல்ல தங்கமா இருக்கா, அதை எத்தனை வாட்டி புறமிட்டு பார்ப்பாரோ அத்தனை வாட்டி நம்ம புறமிடும் போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய சொல் எப்படி இருக்குதா, சுத்தமான வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்குது. ஹல்லேலூயா. கண்டிப்பா சிஸ்டர் நான் ஆண்டவர்களை சந்தோஷத்தோட ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் இன்னும் சிஸ்டர் உயர்த்துவாரு. கண்டிப்பா நான் நினைச்சப்ப பிரதர் இல்லைன்னா சிஸ்டர் உங்களுக்காக பிரசங்கம் பண்ண போறாங்க. நான் அதான் நினைச்சேன். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு கஷ்டம் வரும், பணம் வரும், எல்லாமே இருக்கும். ஊழியம் செய்கிற அநேகருக்கு பல தொந்தரவுகள் வரும். ஆனா நம்ம என்ன இருக்கணும், மேட்டுமே இருக்கக்கூடாது, பொறாம இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மை வரும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் நம்மளை அழைத்து வந்தது ஒரு நன்மைக்காக மட்டும்தான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நன்மையை நம்ம அனுபவிக்கணும்னா அது கர்த்தரால மட்டும்தான் நமக்கு முடியும். ஹல்லேலூயா. அவங்க படித்த அந்த வார்த்தை அது தாவீதின் சங்கீதமான வார்த்தையா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை பாருங்க, நம்மளை பார்த்து சுகமாய் தங்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எடுத்து வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை எல்லா சொற்களுக்கும் மேலான ஒரு அருமையான வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் காலையில வரும்போது யாருமே இல்லை, சரி வந்து கூட்டலாம், ரஞ்சினி வருவாங்க, அந்த பாப்பா வரும்னு நினைச்சு அந்த பாப்பா இன்னைக்கு வரல. அப்புறம் பார்த்து சரி வண்டியில தான் வந்திருப்பாங்களா ஆட்டுக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த பையன் போகுன்னு மணி இல்லப்பா, நான் ஆண்டவருக்கு நிஜமா நன்றி சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் வந்தப்ப இந்த ஆலயத்தெல்லாம் கூட்டி பாயெல்லாம் போட்டு சேரெல்லாம் போட்டு வெளியிலலாம் ஒரு நல்ல சுத்தமான ஒரு இடத்த ஆண்டவர் அந்த இடத்தெல்லாம் கூட்டி வச்சான். அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே இது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல நன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. எவ்வளவு ஒரு ஆர்வம், ஒரு சிறு வயதுல தேவனுடைய ஆலயத்துல வேலை செய்கிறது, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கண்டிப்பா நான் உணர்ந்தேன், பரவாயில்ல. ஆனா கொஞ்ச நாள் தான் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதோடைய அன்பு பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்தை கிளீன் பண்ணணும், பாய் போடணும், எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வராங்களேங்கிற ஒரு உண்மையான அன்பு அந்த மகனுக்குள்ள இருந்துச்சு. ஹல்லேலூயா. நிஜமா அந்த பிள்ளைங்களை நானே ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாயாவது ஒரு தூசியாவது நீங்க சபையில எடுத்து போட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் நன்மன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல வேலை செய்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. சொன்ன மாதிரி ஆகாருடைய வாழ்க்கையில ஒரு நீரூற்றுக்காக அவளுக்கு தன் பிள்ளை இறந்துருவான்னு அவங்களுடைய கைவிடப்பட்ட ஆபிரகாம்னால சாராளால கைவிடப்பட்ட அந்த இடத்துல
தேவன் அவங்க பாருங்க, மறுபூமியில எந்த இடத்துலயாவது நீங்க நீரை பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. மறுபூமியில நீரே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா அவளுடைய வேண்டுதல் பாருங்க, அவளுடைய கண்ணீர் தன் சொந்த மகனே இஸ்மாவேலுக்காக தேவனுக்கிட்ட அவள் போராடி ஜெபம் பண்ணி அழுதாள். ஹல்லேலூயா. நிஜமா அந்த வார்த்தை என் உள்ளத்துக்குள்ள தொட்டுது பாருங்க. ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த இடத்துக்குள்ள தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. திறக்காத ஒரு இடத்துல அந்த மறுபூமியில தேவன் ஆகாருக்காக நீரூற்றை திறந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், எது வேணாலும் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நீரூற்றை திறந்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பிரதர் சொன்ன மாதிரி பார்வேலன் சைனியம் இந்த பின்னாடி வருது. மோசியா முன்னாடி அந்த 40 லட்சம் ஜனங்களை வழி நடத்தணும் பார்க்கும்போது பார்வேலன் சைனியம் பின்னாடி வருது. ஆனா அந்த செங்கடல் என்ன ஆனது? திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில எத்தனை செங்கடல் எதிரே வந்தாலும், எத்தனை பார்வேலன் சைனியம் எதிரே வந்தாலும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க போறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல நீரூற்றை கொடுக்க போறேன், ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். தேவன் உங்களோட சொல்றார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவன் இன்னைக்கு பேசுவாரு. பயப்படாதீங்க. உங்களுக்கு எத்தனை பலவீனம் இருந்தாலும் தேவன் இன்னைக்கு உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள போய் அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தோட வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் தேவன் இன்னைக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் போன வாரம் எல்லாம் வந்திருந்தாங்க. இன்னைக்கு இன்னும் ராணி சிஸ்டர் அநேகர் காணா. ஆனா அவங்க கண்டிப்பா வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன வேலைன்னு தெரியல, பட் ஆலயத்துக்கு வருவாங்க. ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு பல வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனையோ வேலை இருக்கலாம், ஆனா நீங்க கர்த்தருக்காக முதலிடம் கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய குடும்பம், உங்களுக்கான ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக் தேவனே திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலவீனம் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய குடும்பத்துல கஷ்டம் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கிற ஒரு தேவன் உங்களோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வாழ்றது கொஞ்ச காலம் தான். அது கர்த்தருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க, கர்த்தருக்காக நீங்க நின்னு பாருங்க. அப்போ உங்கள் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்காக சொந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகாதபடி நம்மளை பாதுகாக்கிற தேவன் இயேசு சுவாமியா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் அழைத்து வந்ததற்காக நான் தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். தேவன் கொடுத்த ஒரு நல்ல வசனத்தின் முன்பாக தேவனுக்கு கடந்து போலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. தேவன் ஆண்டவரோட உங்களோட பேசுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இது தேவனுடைய ஆலயம், இது மகிமையின் ஆலயம். இங்க அக்கினியாய் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அக்கினிமயமான நாளைகள் இந்த இடத்துல பிளக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். பயப்படாதீங்க. ஏன்னா தேவன் கொடுத்த அன்பு. ஹல்லேலூயா. சோதர உன் பேர் பார்த்தோன்னா கார்த்திகா. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹல்லேலூயா. பரவாயில்ல, உட்காரு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தைக்காண்டி போலாம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்க சிஸ்டர். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1, 2, 3. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். சோத்ரம். கண்களை மூடனா. ஹல்லேலூயா. சோத்ரம் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில சுவாமி கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நான் கொடான கூடி நன்றி சொல்கிறேன் ராஜா. ஆவியானவரே, இந்த வார்த்தையை அப்பா பகிர்ந்து கொடுக்கிற ஞான புத்தி ஆண்டவரே, நாங்கள் ஒண்ணும் இல்லாத கர்த்தாவே அப்பா ஒரு பாத்திரமாய் நாங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா அவனுடைய வார்த்தை ஆண்டவரே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அப்பா அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாய் அப்பா கர்த்தனே நீங்கள் கொடுக்கிற வார்த்தை, இந்த ரேமாவின் வார்த்தை
வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நீங்க இந்த நாட்கள்ல அழைத்து வந்த ஒவ்வொருவரையும் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போகட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கொடுத்த நல்ல வசனத்துக்காக நான் கொடான கொடி நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அந்த இடத்துலயும் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சங்கீதத்துல உண்மையா இருக்கிறவங்க கர்த்தர் எப்பொழுதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதைக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம். ஹல்லேலூயா. அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? அவரு கொடுக்கிற அந்த கட்டளைகளின் பிரகாரம் நம்ம கவனமா இருந்து அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் இந்த பூமி மேல உள்ள சகல சாதிகளை மேலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அப்ப அந்த உலகத்துல இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணுமா? உண்மையாய் நீங்க செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க செவி கொடுத்தால் இந்த சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் சகல சாதிகளின் மேலும் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம எங்கேயும் தேடி போற வேலையே இல்ல. கர்த்தர் சொல்றார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த பூமி மேல சகல நன்மைகளும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நம்ம ஒண்ணே ஒண்ணு செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை நீங்க பிடிச்சு கொண்டால் உங்களுக்கு சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்காக கர்த்தர் உங்கள் இடத்துல மேன்மையாய் உங்களை வைப்பார்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவர் நீ அதுல 2ஆம் அதிகாரம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்து நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்க என் கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு அவருடைய சத்தத்திற்கு எப்படி இருக்கணுமா? உங்களுடைய இருதயத்தை உண்மையாய் திறந்து கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் கூப்பிட்டால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய சத்தம் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கேட்கப்படணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, இந்த பூமி மேல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. யாரும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்லப்படுகிற, அவர் வார்த்தையை சொல்லுகிற எல்லார் மேலும் அந்த ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் மேல அந்த ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், விடுதலை வேணும், சுகம் வேணும், குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும், நன்மைகள் வேணும் அப்படின்னு நம்ம வந்திருக்கிறோம்ல, அது எதுக்காக? கர்த்தர்கிட்ட நீங்க வந்திருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்க வந்திருக்கீங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில உள்ள சகலத்திலும் நான் உன்னை மேன்மையா வைப்பேன். நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யறது, கர்த்தருக்காக நீங்க என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. நீங்கள் உண்மையா இருந்தால் சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுடைய குடும்பத்து மேல வரும். ஹல்லேலூயா. அதுல 3 சொல்றாரு பாருங்க, நீங்க பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இந்த தேசத்திலயும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க தூர தேசத்திற்கு வெளியில போனாலும் தேவன் என்ன சொல்றாரு? அங்கேயும் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஆசீர்வாதமான தேவன். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமி மேல வந்ததே நமக்கு ஆசீர்வதிக்க தான் இந்த பூமி மேல வந்திருக்கிறார். பிரிய மக்களே, ஹல்லேலூயா. நம்மள ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயும் போக வேணாம். நீங்கள் உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உங்களுடைய குடும்பத்துல ஆடு மாடு, அந்த பைபிள்ல படிக்கும் போது அதுல மிருக ஜீவன்கள் அத்தனையும் ஆண்டவர் நான் உனக்கு ஆசீர்வதிக்கப்படுவேன், உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், நிலத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், ஆடு மாடுகளும் மந்தைகளும் மிருக ஜீவன்களும் பெருகும்படியாய் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குறையில உங்கள் குடும்பத்தை மொத்தம் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லல. உங்களுடைய இருக்கிற ஆடுகள் மாடுகள், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய மிருக ஜீவன்கள்ல பலனை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தராகிய தேவன் எப்படியாப்பட்ட தேவன் பாருங்க. இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை அனுபவிக்க வேணும்னா நம்ம ஒண்ணே ஒண்ணு செய்யணும், அவருடைய சத்தத்திற்கு நம்ம உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வெளியில போனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம், நம்ம கூடைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம தொட்டிகள் எல்லாம் நிரப்பத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள களஞ்சியங்கள்னா
இப்போ ஒரு நிலத்துல விதைகளை போடுகிறோம், அதை போட்டு அதை அறுவடை காலையில அதுக்கு மழை வரணும், அதுக்கான பல இது நம்ம ட்ரை பண்றோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த நிலத்துல போடுற அந்த கனிகளை போல, ஒரு திராட்சை பழங்கள் போல உங்களை நான் நிரப்புவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை தான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நிரப்ப போறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன், நான் உங்களோட கூட இருப்பேன், நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, மிருக ஜீவனங்கள் ஆண்டவரை நம்பி வருகிற ஒருவரும் மலடியா இருந்ததே இல்ல. கர்ப்பத்தின் கனியையும் ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதமும் நமக்காக வந்து சேரும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த பூமியில நம்ம செய்த காரியங்கள் கர்த்தரை நம்ம தேடணும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக உண்மையா இருக்கும்போது உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன்னு சொல்றாரு. நீங்க கைட்டு செய்கிற வேலைகள், காரியங்கள், அத்தனை காரியத்திலும் நான் உனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. நீங்க எதை குறிச்சும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நம்ம அப்பா சொல்லிட்டாரு, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, என் மிருகங்கள் ஆசீர்வதிக்கப்படும், வெளியில போனாலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் இருக்கிற தேசத்துல ஆசீர்வதிக்கப்படுவேன். நமக்கு இந்த தேசத்துல இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு அழகான வீட்டை கொடுத்து, அழகான பிள்ளைகளை, மனைவிகளை எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறார்னா அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம், நம்ம கணவர்கள், பிள்ளைகள், தாய்மார்கள், நமக்கு ஆண்டவர் ஒரு ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எப்படியாப்பட்ட ஜீவன்? நமக்காக இயேசு சாமி தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரால கூடாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நம்ம படிச்ச சங்கீதம், அவருடைய சொற்கள் எப்படியாப்பட்ட சொற்களா, தங்கத்தை விட ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு வெள்ளிக்கு ஒப்பான ஒரு பங்காய் தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. அதனால நீங்க கவலைப்படுங்கிற அவசியமே இல்லை. தேவன் ஒருவரை ஆசீர்வதித்தால் அது யாராலையும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அது கர்த்தருடைய ஆலயத்துல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்துக்காக தேடி அங்கே இங்கே அலையிறது வேண்டாம். கர்த்தர் எனக்காக ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எல்லா தேவைகளையும் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அவருக்கு உண்மையா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகள் தேடி வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபித்தோம் காலையிலேயே, எத்தனை வாலிபர்கள் பாருங்க, படித்துட்டு வேலை இல்லாத, வாய்ப்பு இல்லாம தன் சொந்த தாய் தகப்பன் பணம் கட்டி கடன் வாங்கி எத்தனை பேரு, ஐயோ நம்ம பிள்ளைகள் நல்லா வரணும், அவங்கள நான் நல்லா படிக்க வைக்கணும், அவங்கள ஒரு வேலைக்கு போய் பெரிய ஆளா வரணுங்கிற நினைக்கிறாங்க. ஆனா அது நல்லதுதான். ஆனா எத்தனை பேர் வேலை இல்லாத அந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் காலையில செஞ்சாங்க. கர்த்தரால முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வியாதி இல்ல, மரணமே இல்ல. பிரதர் எத்தனை நாள் சொல்லியிருக்காரு, நீங்க ஆண்டவரை நம்பி வருகிற உங்களுக்கு மரணமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தினா அது யாராலையும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சாவே அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. சிஸ்டர் அதுல நான் 3-4 படிக்கிறேன் சிஸ்டர், இல்ல சிஸ்டர் 8-9 படிக்கிறேன் சிஸ்டர். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். பாருங்க, கர்த்தர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம். நீங்கள் கையிட்டு எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல, நீங்க இப்ப எந்த தேசத்துல, இந்த அலந்தர்புரம் கிராமத்துல, இந்த தமிழ்நாடு தேசத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீ கையிடும் வேலைகளிலும் களஞ்சியங்களிலும் அநேகத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு, ஆமென். நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யணும். இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவருடைய கட்டளைகளின் பிரகாரம் நீங்கள் நடந்தால் சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதமும் அவர் ஆணையிட்டபடியே பாருங்க. ஹல்லேலூயா. அவர் யாருக்காக?
நம்மளுடைய கர்த்தராகிய நம்மளுடைய பிள்ளைகளுக்காக தான் அவரு பரிசுத்த ஜனமாகிய நமக்கு தான் அவரு ஆணையிட்டு இருக்காரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இருக்கிற தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கும் போது அது ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதுலதான் முதல் அதிகாரத்துல பார்க்கிறோம், நீங்கள் உண்மையாய் ஆண்டவருக்கு செவி கொடுத்தால் நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு பூமியில உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஒரு பாட்டு இருக்கு, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கலங்காதே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப இந்த பூமி மேல கர்த்தர் நம்மளை எவ்வளவு அற்புதமாய் வைத்திருக்கார் பாருங்க. அவரை நினைத்தாலே நமக்கு ஆசீர்வாதம் தான், அவரை துதித்தாலே நமக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை போல இந்த உலகத்துல வாழ்கிற மனுஷன் இல்ல. பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம், கணவன் கைவிட்டிருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்க இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மந்தைகளையும் நான் பெருக செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க வெளியில ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இருக்கிற தேசத்திலேயே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டால் உங்களுக்கு அநேக நன்மைகளை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்தா உங்கள் வாழ்நாள் எல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எதை குறித்து கவலைப்படவே வேண்டாம். கஷ்டங்கள் வரும் பூமி மேல, பாரங்கள் வரும் பூமி மேல, எல்லாமே வரும். ஆனா கர்த்தரை நம்புகிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா அவரு நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரு நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ராஜாவுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு ஒரு ஜெயத்தை தான் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பாடினார் பாருங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறாரு. நமக்கு ஜெயம் ஜெயம் தான், தோல்வி இல்ல. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாடலே அப்படிதான், வெற்றி கொடுக்கிற தேவன். அந்த ஜெயத்தோடில நம்ம நடக்கும் போது, நமக்கு அந்த பாதையில நடக்கும் போது, அவர் கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் போது நமக்கு சொல்லப்பட்ட ஆண்டவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக நீங்கள் இருந்தாவே போதும். ஹல்லேலூயா. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. எனக்காக ஏசப்பா இருக்கிறாரு, எனக்காக நன்மைகள் வரும், எனக்கு ஆண்டவர் என்ன அழைத்திருக்கிறாரு. அதனால ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிறதே நம்ம கொஞ்ச காலம் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னை மேன்மையா வைப்பேன். யாராவது சொல்லுவாங்களா நான் உங்களை மேன்மையாய் வைப்பேன்னு? ஒருவராது சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் நீங்கள் கை கொண்டால் இந்த உலகத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அப்ப ஒரு பாட்டே இருக்கு, அவரை நினைச்சாவே நமக்கு ஆசீர்வாதம் தானா. ஹல்லேலூயா. அந்த அப்பாவை நினைச்சாவே நம்ம உள்ளமெல்லாம் அப்படியே துள்ளுது. ஹல்லேலூயா. ஏன்னா அவரை நினைக்கும் போதே ஒரு ஆசீர்வாதம் நமக்காக. ஹல்லேலூயா. இந்த பூமி மேல ஏசப்பாவை நம்பி வந்த உங்களை ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை கஷ்டத்துல வந்திருந்தாலும் தேவன் மேல உங்க கஷ்டத்தை வைங்க. குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு கவலையா இருந்தாலும் அந்த அப்பா மேல உங்கள் கவலைகளை வைங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவரு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரு தான் உங்களை இந்த பூமிக்குள்ளே நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவரு சொல்ற வார்த்தை தான் இன்னைக்கு நீங்க கேட்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரா. அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கவனமா இருந்தால் தேவன் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வரும். அதுல சிஸ்டர் 12 படிங்க சிஸ்டர். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதே. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமி மேல பாருங்க ஏற்ற காலத்துல மழையை பெய்ய வச்சு ஒரு தேசத்துக்குள்ள பாருங்க அவர் எத்தனை நன்மையை செய்யறாரு பாருங்க. ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷமான வானத்துல இருக்கிற பொக்கிஷத்தை நான் உனக்கு திறந்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுக்கிறவராய் இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மளை மாற்ற போறார். ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு எத்தனை கஷ்டத்து மத்தியத்துல நம்ம வந்திருக்கலாம், கடன் தொல்லையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவராய்
உன்னை ஆண்டவர் மாத்த போறார். ஹalleluya. பயப்படாதீங்க. கண்டிப்பா ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹalleluya. அது எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம்? இவ்வளவு நாள் நம்ம அநேகர்கிட்ட கடன் வாங்கி இருக்கலாம், அநேகர்கிட்ட நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுக்கிறவளாய் மாற போறீங்க. ஹalleluya. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாவேனாலும் முன்னே வர முடியும். ஹalleluya. ஆனா அது கர்த்தர் நினைத்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவர் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுத்தால், அவருடைய கட்டளைகளின் பிரகாரம் நம்ம நடந்தா நமக்கு எல்லாமே ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. நம்மளை ஏற்ற காலத்துல பாருங்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் பல கனிகளை நமக்காக திறந்து கொடுப்பேன்னு தேவன் சொல்றார். ஹalleluya. இந்த ஒரு கடவுளை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்க முடியுமா? உங்களுக்கு யாராவது இப்படி நான் ஒரு நன்மையை செய்வேன் யாராவது சொல்ல முடியுமா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, வானத்துல இருந்து உங்களுக்கு பல கனிகளை திறந்து குடிக்க. ஏன்னா வானமும் பூமியும் கர்த்தருடையது. ஹalleluya. அவர் வானத்தையும் பூமி படைத்த தேவன் அவரா இருக்கிறார். ஹalleluya. அவரால மட்டும்தான் நம்ம குறைகளை மாற்ற முடியும், நமக்கு நிறைவான பலனை கொண்டு வர முடியும். ஹalleluya. கர்த்தர் நினைச்சாவே நமக்கு நிறைவான பலன் வரும். ஹalleluya. நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் அனுசரணை உள்ள பிள்ளைகளா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில சிந்த சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். ஹalleluya. இதை நீங்க ஒண்ணே ஒண்ணு என்ன செய்யணும்? உங்களுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கணும். ஹalleluya. கர்த்தருக்காக நீங்க செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தேவன் உங்களுக்கு செய்வார். ஹalleluya. நீங்க கர்த்தருக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சபைகளுக்காக நீங்க எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம்னு ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. கர்த்தருக்காக கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ள வரும். ஒரு குறைவு கூட வரக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்காக நீங்க கொடுத்தால் நான் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொல்றார். ஹalleluya. ஹalleluya. இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கே போறோம், ஒரு உடம்பே முடியல, எத்தனை காசுகளை கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொட்டுறோம். ஹalleluya. ஹalleluya. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன் சொல்றாரு. ஹalleluya. பாருங்க, எத்தனை பொருளாதாரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இலவசமாய் ஆண்டவர் சொல்றாரு, இலவசமாய் என்கிட்ட அந்த அற்புதம் இருக்கு, நீங்க இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கன்னு தேவன் சொல்றாரு. ஹalleluya. அப்ப நீங்க கர்த்தருக்காக கொடுக்கும்போது, கர்த்தருக்காக நீங்க நிக்கும் போது, இந்த சபை உங்களுடைய சபை, பாஸ்டர், பிரதர், சிஸ்டர், நல்ல போதகத்தை உங்களுக்கு இன்னைக்கு போதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த கிராமமே ரட்சிக்கப்படும். நீங்க வேணா பாருங்க, எதனால? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள போகுது. ஹalleluya. அவர் வார்த்தை பரிசுத்த உள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை. நீங்க அவரை ஏற்றுக்கொண்டா அந்த அப்பா உங்களுக்கு நன்மை தான், ஆசீர்வாதம் தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீங்கள் உதவி செய்யும் போது கர்த்தர் உங்களை இப்படி இல்ல, ஆண்டவர் சொல்லிருக்காங்க, பூமி மேல சகல ஜாதிகளும் மேன்மையாய் வைப்பேன். ஹalleluya. அப்ப கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போறார். ஹalleluya. ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவராய் ஆண்டவர் மாத்த போறார். ஹalleluya. இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள், இதுல இந்த வார்த்தைகளை பார்த்தா முழுமையாய் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கு, ஆனா இதுல சாபமான வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிற அத்தனை கட்டளைகளுக்கும் நீங்க அனுசரிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுல பின்னாடி நம்ம பார்த்தா அதுல 19, 20 இந்த அதிகாரத்தை நம்ம பார்த்தா நீங்க தாங்கவே முடியாது, அவ்வளோ ஒரு சாபத்தின் வார்த்தைகள் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால என்ன செய்யணும்? கவலைப்படக்கூடாது. ஹalleluya. இன்னைக்கு நீங்க வார்த்தையை மட்டும்தான் பிடித்து கொள்ளணும். நம்ம ஏதோ சபைக்கு வரோம் போறோம், அங்க என்னத்தையும் போதிக்கிறாங்க, அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நேசிக்கிறதுனாலதான் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்கு மிக மிக பெரிய ஒரு வல்லமையான வார்த்தை. இன்னைக்கு உங்க சொந்தங்கள், பந்தங்கள் அநேகர் உங்களை கைவிடலாம். ஹalleluya. காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை நம்பி வருகிற ஜனங்களுக்கு நான் அவங்களுக்கு ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் வீடு, காரு, பங்களா, ஆஸ்தி எது இருந்தாலும் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போகணும். ஹalleluya. ஆனா நீங்க கர்த்தருக்காக முக்கியத்துவம் கொடுத்தா, நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்த தேவன் நம்மளோட இருக்கிறாரு. ஹalleluya. அந்த ஜீவன் உள்ள தேவனை தான் இன்னைக்கு
நானும் நீங்களும் தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஜீவன் இருக்கிறதுனால தானே அந்த அப்பாவை நம்ம ஆராதிக்க வருகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஜீவன் நஷ்டப்பட்டு போனா யார் ஆராதிக்க முடியும்? அதை புரிந்துக்கிட்டா இந்த உலகத்துல நமக்கு பெரிய ஆசீர்வாதமே அந்த இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இன்னும் ஜீவ உள்ள தேவனா இருக்கிறாரு. உங்களுக்காக எங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் மரித்த தேவன் அவர் தான். உங்களுக்காக நன்மையை கொடுக்கிற தேவனும் அவர் தான். எங்களுக்கு நன்மையை கொடுக்கிற தேவன் அவர் தான். அப்ப நீங்க செய்கிற வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையா இருக்கணும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்தேன், நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கவனமா இருக்கணும். நீங்க அவர் வார்த்தைக்கு நீங்க கவனமா இருந்தா உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் தேவன் சக்சஸ் பண்ணுவாரு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழும்போது எல்லா இக்கட்டுகளும் நமக்கு வரும், ப்ராப்ளங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகாம நம்ம அப்பா கொடுத்த வாக்குத்தனம், நம்ம அப்பா கொடுத்த வார்த்தை எனக்கு நிறைவேறும், என் வாழ்க்கையில நிறைவேறும், என் குடும்பத்துக்கு நிறைவேறும். நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க விண்ணப்பம் பண்ணுனா தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஜீவ உள்ள வார்த்தை தான் இன்னைக்கு ஒரு நீரூற்றாக, ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒரு நீரூற்றாக தேவன் பாருங்க மறுபூமியில ஆகாலுடைய வாழ்க்கையில செய்த அந்த இடத்துல மறுபூமியில நீரே இல்லை, ஆனாலும் நீரூற்றை திறந்து கொடுத்த தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியத்தில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் நினைத்தா என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வந்தாவே இந்த பூமியில எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மளை மேன்மையாய் வைக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. சிஸ்டர் ஆதியாக ஹல்லேலூயா சோதரம் 26. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஒரு மனுஷன் ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. 26 சிஸ்டர் 12, 13, 14 படிங்க சிஸ்டர். 15 வரைக்கும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, உபாகத்துல ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் வார்த்தைக்கு நீ கவனமா இருந்தால் நான் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் பூமிக்குரிய வாழ்க்கையில நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஆதிகாமம் ஆபிரகாமின் மகனாகிய ஒரே புத்திரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை எப்படியாய் ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு. ஹல்லேலூயா. பாருங்க, 100 மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தாரா. அவனுடைய மாடுகள், அவனுடைய ஐஸ்வர்யம், அவன் வளர வளர அவனுடைய ஆசீர்வாதம் விருத்தி அடைந்து கொண்டே வந்துதான். அதை பார்த்த பெலிஸ்தியரின் போராட்டத்துல இருந்து பாருங்க, அவனுக்கு அதுல 14 அவனுக்கு ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், அநேக பணிவிடைக்காரர்கள். ஒரு காலத்துல அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த தேசத்துல அவன் வாழக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அமெரிக்கரோ பெலிஸ்தரோ ஒரு யுத்த போராட்டம் நடந்தது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவங்க அப்பா வெட்டின அந்த நீரூற்றுகள் எல்லாம் என்ன பண்ணதா? அந்த கிணறுகள் எல்லாம் மூடப்பட்டதா. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல ஈசாக்கை அழைத்து வந்து மழையும் இல்ல, காற்றும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அந்த இடத்துக்குள்ள மகனை என்ன செஞ்சாரு? இவனுடைய அமோலிக்கரோ பெலிஸ்தரோ அவனுக்கு பல போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்தார் ஈசாக்கு? அவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டதுனால அந்த தேசத்துல பாருங்க, மழை இல்லைன்னா இப்போ ஒரு நிலத்துல விதைய போடுறோம், அது முளைக்க முடியுமா? அது பலனை கொடுக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் நினைச்சால் எல்லாமே ஆசீர்வாதம் தான். அந்த மகனுக்கு ஈசாக்கு என்ன சொன்னா பாருங்க, அந்த இடத்துல அவன் விதைய விதைச்சான். விதைய விதைக்கும் போது மழை இல்ல, காட்டுல. அந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்போது மலைகளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு அந்த மகன் கீழ்பட்டதுனால அந்த இடத்துக்குள்ள பெரிய பனி மூட்டங்களை, ஹல்லேலூயா, பனியால தேவன் அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு பெலிஸ்தரும் அமெரிக்கரும் பல போராட்டத்துல பல தொந்தரவுகள் வந்துச்சு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை, அவன் அந்த ஊரை விட்டே ஓடி போலான்னு நினைச்சான்.
நினைச்சான். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீ போகாத, இந்த இடத்துல ஏறு, நான் உன்னை இந்த இடத்துல 100 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஈசாக்கு என்ன செய்தாராம்? வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதுனால அந்த இடத்துல தேவன் அவருக்கு 100 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு பலனை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க தேவனுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் அனுசரித்தால் உங்களுடைய வாழ்க்கையில கூட 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல பார்த்தோம், ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த இடத்துல ஆதிகாமத்துல பார்க்கிறோம், அவனுக்கு மந்தைகள் பெருகி கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா பணிவிடக்காரர்கள் அதிகமானார்கள், வேலை ஆட்கள் அதிகமானார்கள். அவனுடைய வாழ்க்கையில வர வர என்ன ஆயிடுச்சு? விருத்தி அதிகமாய் ஆய்கொண்டே வந்தது. இப்போ ஒரு மனுஷன் நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில வாழணும்னா ஒருத்தர் என்ன செய்வான்? மேல வந்துட்டாவே அவங்களுக்கு பொறுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படிதான் பைபிளுடைய ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுது, ஒரு மனுஷன் தேவனால் மட்டும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படிதான் அவனு மேலே எழும்ப கூடாதுன்னு அந்த பெலிஸ்தரும் அந்த அமாலேக்கியரும் பல இக்கட்டுகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தான், பொறாமை கொண்டான்னு வசனத்துல இருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலையாட்கள் வெட்டின துறவுகள். அல்லேலூயா. இன்னைக்கு மூடப்பட்ட எத்தனை நன்மைகள், எத்தனை துறவுகள். தன் ஆபிரகாம் தன்னை அந்த துறவுகள் எல்லாம் அந்த கிணறுகள் எல்லாம் நோண்டி அதுக்கு ஒவ்வொரு பேரா வைக்கணும். அந்த இடத்துல நீரூற்றுகள் எல்லாம் வருந்துதான் ஆண்டவருடைய கட்டளைகளின் பிரகாரம் அவன் அந்த இடத்துல செய்தான். ஆனா அது ஒரு நாள் என்ன செஞ்சது? இந்த அமாலேக்கியர் பெலிஸ்தரிடத்துல இருந்து அந்த இடத்துல அந்த பிசாசின் தடைகள், அந்த போராட்டங்கள் மாறணும்னு ஆண்டவருடைய வாழ்க்கையில ஈசாக்கை ஆண்டவர் அழைத்து வந்தார் அந்த இடத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரா. அப்ப கர்த்தர் நினைத்தாவே நமக்கு ஆசீர்வாதம் தான். இப்ப வெட்டப்பட்ட எல்லா கிணறுகளும் மூடப்பட்டது. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துல பல தடைகள் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கை 100 மடங்கு நான் ஆசீர்வதித்தது போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் முச்சல்பட்டிருக்கோம், எதெல்லாம் மூடப்பட்டிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணாய் ஆண்டவர் திறக்க போறார். அல்லேலூயா. அந்த கிணறுகள், அந்த நீரூற்றுகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில போயிடுச்சோம் அதெல்லாம் இனி மறுபடியும் பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுது, அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அந்த வார்த்தை எப்படியா இருக்கிறான்? அவன் வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. அல்லேலூயா. அவனுக்கு ஹெல்ப் பண்ண கூட யாரும் இல்லை. இன்னைக்கு வேலை ஆட்கள், மாடுகள், மந்தைகள் பெருக பெருக என்ன ஆகுது? பொறாமை கொன்றார்கள். இன்னைக்கு நம்மள இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வேலை எழும்பாதபடி பொறாமையின் ஆவி இருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவரு நினைத்தால்தான் நமக்கு பல ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இப்படிதான் ஈசாக்கை 100 மடங்கு விதைய விதைத்தான், ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட ஆசீர்வாதத்திற்காக எங்கெங்கயோ போறாங்க, எங்கெங்கயோ வராங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற நீங்க தாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம தாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முச்சல்பட்டதோ அதெல்லாம் திறந்து வரப்போகுது. நீங்க என்ன பாருங்க, எல்லாமே உங்க வாழ்க்கையில வரப்போகுது. நீங்க எதெல்லாம் ஆஸ்தி இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், உங்களை ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க இழந்து போனதை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படிதான் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவங்க அப்பாவால கைவிடப்பட்டு வெட்டப்பட்டு எல்லாமே நஷ்டப்பட்டு போயிடுச்சு. ஆனா கர்த்தர் பாருங்க, கர்த்தர் நினைத்தா ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் சொல்றது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க கவனமா இருக்கணும், நீங்கள் உண்மையா இருக்கணும். அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் உண்மையா இருந்தால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், அவர் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் அத்தனையும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தா இந்த உலகத்துல பாருங்க, நம்ம வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. அல்லேலூயா. ஆமா ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு எத்தனை இடத்துல அது நடக்குது. ஒருவன் மேன்மையாய் வரத்துக்கும் முடியாது, ஒருவன் மேன்மையா இருந்தா பொறாமை அவங்களுக்குள்ள, பாடு அவங்க எல்லாம் நல்லா வந்துட்டாங்க, நம்ம எப்படி இப்படியே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வயிற்றச்சல் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா கர்த்தர் நினைத்தால் எப்படியாப்பட்ட தடைகள் வந்தாலும் அவர் உடைத்து போடுவார். அல்லேலூயா. இனி சொன்னார் இல்லையா, இனி கண்ட எகிப்தியரை இனி நம்ம காணவே மாட்டோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஏன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரு கூட இருந்தாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அல்லேலூயா. அவரை எப்படி நீங்க துதித்து பார்த்துக்கிட்டே இருங்க. அவரை போல இந்த பூமியில ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை.
ஹalleluya. நிஜமா சொல்றேன், அவரை நீங்க நேசித்தாவே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அந்த ஆலயத்துக்கு நீங்க எதுக்கு? தேவன் தான் உங்களை இந்த ஆலயத்தில் அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஆலயத்தில் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பைபிள்ல இருக்கு, தீங்கு நாளையில அவருடைய கூடாத மறையில நான் உன்னை காத்துக் கொள்வேன் சொல்றாரு. ஹalleluya. ஒரு தீங்கு கூட உங்களுக்கு கூட தேவன் விட மாட்டார். ஹalleluya. நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிந்தாவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிய அற்புதம் தேவன் செய்வார்னு சொல்றார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம நன்மைகளை தேடி போகவே வேண்டாம். நீங்க கர்த்தர் ஆலயத்துக்கு வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஹalleluya. இன்னைக்கு அப்படிதான் ஈசாக்கு வாழ்க்கையில அவன் எல்லாம் ஒரு காலத்துல போயிடுச்சு. அந்த ஊரே வேண்டாம், அந்த தேசமே வேண்டாம்னு சொல்லி நினைத்தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததுனாலதான் இன்னைக்கு 100 மடங்கு பலன் என்ன அறுத்தான். ஹalleluya. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைகள், நம்ம வாழ்க்கையில என்ன வேணும், அது கர்த்தருக்கு தெரியும். ஹalleluya. அப்ப நீங்க கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதமும், இந்த பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதமும் தேவன் உங்களுக்காக கொடுப்பார். ஹalleluya. நீங்க செய்கிறது ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். ஹalleluya. உங்களுக்கு பெரிதா இருக்கணும். அந்த அப்பா சொன்னா அது ஆசீர்வாதம் தான். ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, அந்த கிணறெல்லாம் ஆபிரகாம் வெட்டின அந்த கிணறெல்லாம் தூத்து அது என்ன பண்ணுச்சு? மண்ணோட மண்ணா முழுகி போயிடுச்சு. ஆனா தேவன் பயன்படுத்தினது யார? ஆபிரகாம் மகனாகிய ஈசாக்கை தேவன் பயன்படுத்தினார். எத்தனை பொறாமைக்காரர்கள் வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் தேவன் நினைத்தால் அது எந்த ஒரு தடையுமே வராது. ஹalleluya. வெட்டப்பட்ட தூசப்பட்ட அந்த எல்லா கிணறுகளையும் ஒவ்வொன்றாய் தோண்டி 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 என்ன செய்யறான்? அதுல ஒரு நல்ல நீரூற்றுகளை கண்டான். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்தான். ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுது. ஹalleluya. ஏன்னா சிஸ்டர் 27 படிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். பாருங்க, எத்தனை கஷ்டங்கள். அமோக்கியரும் பெலிஸ்தரும் அவனுக்கு அந்த தேசத்திலே இருக்கக்கூடாது, அந்த இடத்திலே அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல போராட்டங்களை செய்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, எத்தனை பகைகள் வந்தாலும், எத்தனை அவன் அந்த இடத்துல விட்டு துரத்தணும்னு நினைச்சா கூட ஆண்டவர் சொல்றாரு, அது பாருங்க, அதற்கு அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தரோடு இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு எத்தனை இக்கட்டுகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை பேர் நம்ம இந்த தேசத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, எத்தனை பேர் நமக்கு பொறாமை கொள்கிறார்களோ, அந்த ஜனங்களுக்கு மத்தியத்துல தேவன் ஈசாக்கை எப்படி ஆண்டவரோடு கூட இருக்கிறார்னு சொன்னாரோ, அதே மாதிரி இங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனை ப்ராப்ளங்கள் வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன்னு. இன்னைக்கு அநேக சாதிகள், புற சாதிகள் அநேக பார்க்கும்படியாய் தேவன் நம்மளை உயர்த்த போறார். ஹalleluya. அவன் அந்த இடத்தை விட்டு போயிருந்தா அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் வார்த்தைக்கு உண்மையாய், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் அந்த மகள் இருந்தான் ஈசாக்கு. ஹalleluya. அவன் அதனாலதான் வர வர அவனுடைய எல்லா ஆடு மாடுகளும் அவருடைய வேலைக்காரர்களும் பலதும் விருத்தி அடைந்ததுன்னு பார்க்கிறோம். ஹalleluya. இன்னைக்கு நம்மளும் பூமியில இருக்கிற நமக்கு கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதெல்லாம் இழந்து போயிருக்கலாம், எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அந்த முச்சப்பட்ட அந்த கிணறுகளை ஈசாக்கு எப்படி திறந்து அதுக்கு ஒவ்வொன்றாய் பெயர் வைத்தானோ, என் தேவன் என்னோடு இருக்கிறார்னு சொன்னாரோ, அதே மேல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நீங்க எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ அது உங்களுக்கு ரெட்டிப்பாடும் நன்மையை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹalleluya. நீங்க எதை குறிச்சு கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துட்டார். ஹalleluya. சொல்லிட்டார் ஆண்டவர், நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுக்கிறவராய் மாற போறீங்க. ஹalleluya. அந்த ஒரு விசுவாசம் நீங்க வைத்துங்க. ஹalleluya. நீங்க இது ஃபர்ஸ்ட் டைமா சிஸ்டர்? ஹalleluya. சொல்ற ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க மனசுக்குள்ள ஒரு வேதனை இருக்கு சிஸ்டர், பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கவலைகளை நான் மாட்டுவேன்னு சொல்றாரு. ஹalleluya. சோதரா, உங்களுக்கு பல யோசனை. ஹalleluya. நீங்க தனிமையில இருந்தாலும் உட்கார்ந்தாலும் உங்களுக்குள்ள அதை விடணும்னு நினைக்கிறீங்க.
நினைக்கிறீங்க, ஆனா விட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உண்மையாய் ஆண்டவருக்குள்ள இருந்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, நீங்க தேவனுக்குள்ள தொடர்ந்து வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் மாறும். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கடனை மாற்றுவேன், நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவளாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு. அழாதீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா ஏசப்பா நினைத்தால் அது ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் பாருங்க, கர்த்தருக்குள்ள வந்திருக்கிற நமக்கு அநேக சந்தோஷங்கள். ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம அப்பா நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் கொடுக்கனாலும் நீங்க அவரை துதித்து பாருங்க, தானாவே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்துல அப்படி யாருமே நேசிக்க முடியாது, நம்ம கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன் வீட்டுல கடன் இருக்கு தானப்பா, கண்டிப்பா எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்றார் உன் கடன் மாறும். ஆனா நீ கர்த்தருக்குள்ள வந்தா உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பல பிரச்சனை ஆண்டவர் மாத்துவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பயப்படாத, நீ கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்தா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். கேட்கிற இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உன்னோட பேசுறாரு. ஹல்லேலூயா. உன்னுடைய கடன்கள் மாறும், கண்ணீர் விடாத. ஹல்லேலூயா. நீ செபிக்கவா, ஆண்டவருக்குள்ள வா, ஆண்டவர் ஒரு கடனை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நேசித்தால் மட்டும்தான் நமக்கு பல ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால நீ கவலைப்படாத. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ ஒன்னே ஒன்று செய், ஆண்டவர் ஆலயத்துக்கு நீ வந்தாவே போதும், உனக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நினைக்கும் போது ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு தடையும் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. நீ ஃபர்ஸ்ட் அப்பா உங்க வீட்டுல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பல வாழ்க்கையில நொந்து வேதனையோட இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு உங்களுக்கு பல வியாதிகள், சரீரத்துக்குள்ள கால் வலிகள், பல போராட்டத்தை அனுபவிச்சாங்க, கண்ணீர், உங்கள் வாழ்க்கையில எத்தனை பணங்கள் வந்தாலும் அது உங்களுக்குள்ள நிக்கிறது, பல தடைகள் வர குடும்பத்துல இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை எல்லாவற்றையும் மாற்றுவேன், நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன். நீங்க உண்மையாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்தால் இந்த பூமிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில ஆடு மாடு மிருகங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் அதெல்லாம் திருப்பி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையா இருந்தால் போதும். ஹல்லேலூயா. உங்களை அநேகருக்கு மத்தியத்துல உங்களை வெட்கப்பட்டிருக்கலாம், ஆனா கவலைப்படாதீங்க. தேவன் சொல்றார், நான் உங்களை உயர்த்துவேன். கண்டிப்பா உங்களை ஆண்டவர் உயர்த்துவாரு. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. உங்களுக்கு ஆடு மாடு மிருகங்கள் எல்லாமே நஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அதெல்லாம் தபலாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் ஆண்டவருக்குள்ள அதிகரித்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, உங்களுடைய பலவீனங்கள் மாறும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் வர்றது ஆலயத்துக்கு, இன்னைக்குதான் ஃபர்ஸ்டா. கர்த்தர் சொல்றாரு, நீங்க நிச்சயமாய் கடந்து வந்தா நீங்க எத்தனை நன்மைகள் இழந்து போயிடுச்சோ அத்தனை நன்மை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையாய் நிலைக்க இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க செய்யறது ஒரே காரியம், கர்த்தருக்காக கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தொடர்ந்து சபைக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. இனி ஆஸ்பத்திரி செலவு எவ்வளவோ செலவு பண்ணிருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு வியாதி மாறல, உங்களுடைய மன கவலை மாறல, ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு மாற்றுவேன் மகனே. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட பேசுறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வார்த்தை உங்களுக்காக வெளிப்படுது. ஹல்லேலூயா. இந்த சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் நான் உங்களுக்காக செய்வேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. எனக்கு ஏன்னா அவங்க கணவன் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. யாரோ ஒரு புது நபர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்க பலதை இழந்திருக்கலாம், ஆனா பலதை இழந்ததையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துல போன எல்லா மிருகங்கள் ஆடுகள் எல்லா பலனையும் நான் மிகுதியாய் கொடுப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உங்களை கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வாங்க, சபைக்கு வாங்க, சபையில வந்து ஜெபம் பண்ணி கொண்டு போங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. நீ ஒரு பலவீனத்தை குறிச்சு பயப்படாதீங்க. இவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் பயப்படாதீங்க, தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இன்னைக்கு வசனத்தை கேட்டீங்கல்ல, ஈசாக்குடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டம் பாருங்க, அந்த எல்லாவற்றையும் தேவன் திறந்து கொடுத்தது போல முச்சப்பட்ட எல்லா காரியங்களும் தேவன் உங்களுக்கு வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. ஹல்லேலூயா. சோதரம். தேவ கிருபைக்காக சோதரம். ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தருடைய வார்த்தை அப்படியா இருக்கு. உட்காருங்க பாட்டி. ஹல்லேலூயா. சோதரம். இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். ஆவியானவருடைய கரம் எங்கள் மேல் கூட கடந்து வரும்.
சோத்திரம். ஆனா ஏசப்பா சொன்னாவே அது நமக்கு நன்மைதான். அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது அவருடைய வார்த்தை நமக்கு எப்படியா இருக்கணும்? ஒரு பலனா இருக்கணும். அல்லேலூயா. நான் அந்த இடத்துல வந்து உட்காரும் போது ஆண்டவரே இன்னைக்கு ஒரு முகத்தையாவது நான் யாராவது புது முகத்தை பார்க்கணும், ஒரு புது ஆத்மாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் அவரே அழைத்து வந்திருக்கிறாரு. அந்த பொண்ணு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா, இவரு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா. ஆனா நான் இங்க வந்து உட்கார்ந்து ஜெபித்தேன். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ரெண்டு யாராவது ஒருத்தராவது புது முகத்தை நான் பார்க்கணும். சபைக்கு வராதவங்களை இந்த இடத்துல வரணும் ஆண்டவரே. ஆனா கர்த்தர் அழைத்து வந்தார். அல்லேலூயா. தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அதனால நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை நமக்கு ஒரு உண்மையான வார்த்தையா இருக்குது. எதை குறிச்சுமே நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் உங்களுக்கு ஆசீர்வதிச்சுட்டேன்னு சொல்லிட்டார்ல. இந்த நாட்களுக்கு மத்தியத்துல நீங்க எதை செஞ்சாலும் உங்க வேலைகள் எல்லாத்தையும் நீங்க கையிட்டு செய்கிற அத்தனை வேலையிலையும் தேவன் உங்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க கூட அமுதாவா பயப்படாதீங்க. தேவன் உங்களோட இருக்கிறாரு. உங்க கணவனுக்காக நீங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தரும் இப்ப நீங்க சபைக்கு வரதே என் கணவன் விடுதலையாகணும். பல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்க, மருந்து எடுத்திருக்கீங்க, எல்லாமே எடுத்திருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. பல வருஷமா எடுத்து விட்டுருக்கீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு உங்க கணவன் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்குள்ள இருக்கிற அந்த வயிற்றுல இருக்கிற அந்த விளைவினம் எல்லாமே மாறணும் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா உங்க கணவனுக்கு அந்த சோதரம்னால தேவன் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதுக்காக பல மருந்து உங்க வீட்டுக்காரர் எடுத்திருக்காரு. அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் கணவனை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கண்ணீர் எந்த சொந்த பந்தம் இருந்தாலும், உங்க அப்பா அம்மா இருந்தா கூட உங்களை ஒரு நாள் பார்க்கல, நீங்க வேலைக்கு போனாதான் உங்களுக்கு சாப்பாடுங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார் நான் அதை எல்லாவற்றையும் மாற்றுவேன். பயப்படாத மகளே, உன் கண்ணீர் மாறும். நீ பயப்படாதே. உன் கணவனை நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. கண்டிப்பா தேவன் அந்த விலகின மாறி இன்னைக்கு. அல்லேலூயா. சோதரம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு நான் அதை எல்லாவற்றையும் மாறுவேன். பல வருஷமா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்க. ஒரு சுமார் 7, 8, 9 வருஷமா போயிருக்கீங்க. ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றார் நான் ஆசீர்வதித்து நான் உன் கணவனுக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உங்க கண்ணீரை ஆண்டவர் பார்க்க நீங்க இப்ப எவ்வளவு நாள் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க? 9 வாரமா. அல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் தொடர்ந்து வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உங்க கண்ணீர் மாறுன்னு சொல்றாரு. முடிந்தா உங்க கணவனை கூட நீங்கள் அழைத்து வாருங்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்ணீர் விடாதீங்க. நீங்க யாரும் என்ன பார்க்கலன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை பார்க்கிறேன் மகளே. அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. எசப்பா எனக்கு யாரு பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, நான் நீ என்னோட கூட இருக்கிற ஆண்டவரே, நீ என் கூட இருக்கிற ஆண்டவரே, அது போதும். நீங்க நன்றி சொல்லுங்க. தேவன் உங்களை உயர்த்துவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்க கண்ணீர் மாறும். உங்க ப்ராப்ளம் மாறும். அல்லேலூயா. எனக்கு தெரியாது உங்களுடைய ப்ராப்ளம், ஆனா கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால நீங்க கர்த்தர்கிட்ட வந்திருக்கும் போது எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பாரு. அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா தேவன் நினைத்தாவே நமக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அநேக பேர் வந்திருக்கிறாங்க. அந்த தம்பி கூட வந்திருக்கிறான். அல்லேலூயா. கார்த்திக் இல்லையா? ஹல்லேலூயா. சோதரம். ஒரே டைம் தான் நான் ப்ரேயர் பண்ணேன். ஹல்லேலூயா. சோதரம். ஆனா கர்த்தர் பாருங்க எவ்வளவு கேட்ட வாலிப பிள்ளைகளும் அநேக தேவன் கூட்டி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, உங்க காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க கையிடுங்க, எல்லாமே ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இனிமேல். ஹல்லேலூயா. எல்லாமே முச்சற்பட்ட எல்லாமே திறக்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம். ஈசாக்கு வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் திறந்து கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு அநேக நன்மைகள் வரப்போகுது. அல்லேலூயா. அநேக ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில தேடி வரப்போகுது. அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருக்காக நீங்க காத்துக்கிட்டீங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் டைம் அதிகமாயிடுச்சு, அதனால எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆனா ஆண்டவர் பேசும்போது ஆண்டவருடைய வார்த்தை இப்ப நம்ம வெளியில போறோம், வேலைக்கு போறோம், எத்தனையோ இடத்துல நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் இல்லையா? ஆனா நீங்க கர்த்தருக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி கொடுத்தாலும் அதுக்கான ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. சொல்ற அல்லேலூயா. ஏன்னா நீங்க கர்த்தர் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. சோதரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. பயப்படாதீங்க. தேவன் இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இந்த நன்மைக்குள்ள நீங்க போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன அத்தனை ஆசீர்வாதமும்
உங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கும். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நான் தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். கர்த்தர் என்னையும் இந்த இடத்துல வந்து உபயோகப்படுத்தியிருக்காருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னும் கூட ஒரு 2 வாரம் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்சா நெக்ஸ்ட் வாரம் நான் வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய மீட்டிங்காக வேற இடத்துக்கு போகிறோம். அது ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காங்க, இங்கே இல்லை, அது வேற பக்கம் போகிறோம். அது போகிறதுக்கு ஒரு 7-8 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கர்த்தர் பேசியிருக்காரு. அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கூட எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் வாரம் வர முடியலன்னா நெக்ஸ்ட் வாரம் நான் வருவேன். ஏன்னா இன்னும் 2 வாரம் ஆக்சுவலி நாங்கள் இருந்தே இருப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் மேலே. நாங்கள் போகாட்டி நான் கண்டிப்பாக வாரமும் வருவேன். நாங்கள் போயிட்டோன்னா நெக்ஸ்ட் வாரம் தான் வருவேன். ஏன்னா எனக்கு 1 வாரம் சொல்லியிருக்காங்க. எனக்கு 1 வாரங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஊழியத்திற்காக அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறதுக்கு தான் போகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளோட அந்த இடத்துல பலப்படுத்துவார், நம்மளோட பேசுவார். இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கிற ஒரு அதிகாரம் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் போகிறோம். அது வேற பக்கம் அந்த பொண்ணு இருக்கிறாங்க, எங்கள் சகோதரி கூட வராங்க. நாங்கள் 3 பேர் போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பையன் நாங்கள் தான் இருக்கோம். பையனை விட்டுட்டு தான் நாங்கள் போகிறோம். அதனால நாங்கள் நெக்ஸ்ட் வாரம் முடிஞ்சால் வருவேன், இல்லைன்னா அடுத்த வாரம் வருவேன். அதுக்காக எனக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. அந்த ஊழியத்தில் நான் அந்த இடத்துக்கு பிரேயருக்கு போகும்போது எந்த தடையும் வரக்கூடாது. அதுக்காக எனக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. கர்த்தர் உங்களை எல்லாரும் இந்த வசனத்தால் தேவன் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. இன்னும் நீங்கள் அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவன் உங்களோட இருப்பார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் இந்த நல்ல வேலை எனக்காக கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு கோடி கோடி நன்றி சொல்கிறேன். தேவன் இம்மட்டுமாய் நடத்தியிருக்கிறாரு. கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வார்த்தையாக இருக்கும்னு. அதனால கர்த்தருக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தரோட தாமே ஆசீர்வதிப்பாரு. கொடுத்த நல்ல வசனத்துக்காக நான் தேவனுக்கு கோடி கோடி நன்றி சொல்லி ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கு என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வார்த்தையின்படியே இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் மனசில் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்க போகிறது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. நீங்கள் சொன்ன சாட்சிகள் எல்லாம் நான் கேட்டேன். அந்த சாட்சிகள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.